வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்முடன் இணைந்திருக்கிறவர் ரசாயன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பிரிட்டன் இந்த மாதிரி நெருக்கிறதுன்னும் போது ஏற்கனவே ட்ரம்ப் ஒரு பக்கம் பாகிஸ்தான் இவரை கூப்பிட்டு விருந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு அவங்க ஆர்மி ஜெனரலுக்கு பாகிஸ்தான் ஆர்மி ஜெனரலில் கூப்பிட்றாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னும் போது இந்த 5 ஐஸோ இல்லை G7ஓ ஒருங்கிணைதோன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அதெல்லாம் இது சும்மா ட்ரம்ப் ஒரு இது போன ஆகாவலிங்க, சும்மா மிரட்டுறது தான். ட்ரம்ப்போட இதெல்லாம் சிவாஜி படத்துலேயும் நம்ம பார்த்துட்டோன்ற மாதிரி தான். ட்ரம்ப் டுபாக்கு ஒரு பெரிய அப்புறம் அவங்க ஊர் விஸ்வகுரு, அவர் சர்வதேச தலைவர்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஒரு சர்வதேச தலைவர் வச்சுருக்கோம். 2 பேரையும் மோத விட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் மெண்டல் ஆகி போயிடுவான். இப்போ சைனாவுக்கு போட்ட வரியை நிறுத்தி வச்சுக்கார் பாருங்க. இதுதான் இந்தியாவுக்கு நடக்கும். 50% போட்டு நிறுத்திடுவாங்க. கொஞ்ச நாள் ஒரு 2 மாதத்துக்கு இருக்கும். இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு விஷயத்தை பேசுகிறோம். என்னென்னா போகிறப்ப அந்த கம்பி வேலியில் உள்ள எல்லாத்தையும் இந்தியர்கள் 4 லட்சம் பேர் வெளியே ஏற்றினாங்களா? ஏற்ற மாட்டாங்கன்னு நம்ம சொன்னோம். இந்த ஒரு ஃப்ளைட் வரும், 2 ஃப்ளைட் வரும், அதோட நிறுத்திடுவாங்கன்னு சொன்னோம். ஏன்னா இது பூராமே போங்கு கேம். இது டுபாக்கூர் பூராமே இத்து போனவங்க. 4 லட்சம் பேருக்கு எத்தனை பேர் அனுப்புனாங்கன்னா 40 பேர் அனுப்புனாங்க. மொதல் ஃப்ளைட் வந்துச்சு, 2வது ஃப்ளைட் வந்துச்சு, 3வது ஃப்ளைட்டு 3 கிளம்பி மொத்தம் 120 பேர் தான் வந்திருக்காங்க 4 லட்சம் பேருக்கு. அதோட அவ்வளோதான். இப்போ வேணால் பிடிக்க சொல்லுங்கள், ட்ரம்ப்பை காலி பண்ணி விட்ருவாங்க, ஆட்டத்தை காலி பண்ணிடுவாங்க. ட்ரம்ப்பை கொத்தா தூக்கிட்டு போய் மெக்சிகோவில் போட்டு வந்துடுவாங்க மொத்த கூட்டம் சேர்ந்து. ஸோ இது எல்லாமே டுபாக்கூர் கம்பி கட்டுற கதை தான். இப்போ இந்தியாவுக்கு 50% போட்டிருக்காங்க இல்லை, இது ஒரு மிரட்டல் தான். இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் பாருங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, ஜிஜின்பிங்கை மோடி சந்திக்கிறாருன்னொடனே ஜிஜின்பிங்க்கு வரியை குறைச்சிக்கிட்டான். சந்திச்சுட்டு ட்ரம்ப்பு இவரை சந்தித்து இந்த ஒரு இப்போ அலாஸ்காவில் ட்ரம்ப் புத்தினை சந்திக்கிறாப்புல, இவர் ஜிஜின்பிங்கை சந்திக்கிறார், ஜிஜின்பிங் புத்தினை சந்திக்கிறாரு, புத்தின் இந்தியாவில் வர்றாரு. இந்த கேம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டையை கலைச்சிட்டு ஓடி போயிடுவாங்க. அவன் அந்த 50% இல்லை 20% ஆக்குறோன்றாங்க. அவங்களுக்கு என்னன்னா 0லேருந்து டேக்ஸை 25% ஆக்கணும். அதுக்கு இப்படி பல வழிகளை சுட்டு அவனை மிரட்டி ஐயோ நல்ல வேலை 50 போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி இவர் அரசியல் ஆதாயம் தேடணும்ல. ஜிக்கு ஆதாயம் வேணும்ல. நம்ம இருந்ததுனால தான் பயந்து போய் ட்ரம்ப் 25 ஆக்கிட்டான்னு சொல்லி இன்னும் 3 மாதம் கழிச்சு சொல்லுவாங்க. 2 மாதம் கழிச்சு இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சு 20% 25% ஆக்கிடுவாங்க. டேக்ஸ் ஆக்கினோடனே இங்கே உள்ள சங்கியெல்லாம் சொருவாங்க போட்டு, பாண்டை ஈண்டையெல்லாம். மிரட்டிய மோடி, அரண்ட ட்ரம்ப்பு, இருண்ட அமெரிக்கா, குறைந்தது வரி, மிரண்டு போன ட்ரம்ப்பு, தெரித்து ஓடியன் என்னவா போடுவாங்க. இது ஒரு அடுத்த மாதம் போடுவாங்க பாருங்கள். ராஜதந்திரி மாதிரி இது மாதிரி போட்டு 20% ட்ரம்ப் குறைச்சிட்டாருன்னு. ட்ரம்ப்போட இது என்னென்னா, சும்மா இருக்கவனுக்கு டேக்ஸை போட்டு 20% காலி பண்ணணும். 20% போட்டால் கத்திக்கிட்டே கிடப்பான். 20, 30, 50 போட்டு சரன்னு மோடிஜியோட பாலியை அவனை பாலி பண்ணுறான். நீங்கள் 60 ரூபா விற்றுக்கிட்டு இருந்த பெட்ரோலை 120 கொண்டு போய் 100ல் நிறுத்தினீங்க பாருங்கள். 110 10 ரூபா குறைச்சிட்டு. இதுதான் ட்ரம்ப் மோடிக்கு செய்கிறார். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுன்ற மாதிரி இப்போ மோடிக்கு ட்ரம்ப் அதைஞ்சிருக்காரு. 50 ஆக்கி 20 ஆக்குவாங்க இந்த ஒரு மாதம் கழிச்சு. சங்கிகள்லாம் சொரியணும்ல கொஞ்ச நாளைக்கு. அவன் சேனல் ஓட்டணும், வைக்கணும், ஏதாவது ஒன்று பேசணும், இங்கே லோக்கல் அரசியல் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு 20% எக்ஸ்ட்ரா வந்தால் போதும். 20%ஓட பேசி முடிச்சுருவாங்க. ஆனால் அது வரைக்கும் அந்த 50%ங்கிறது இங்கேருந்து போகிற அது இன்னும் மோடி மேலே காண்டாகி மோடியை மிரட்டுறதுக்காக தான் அந்த 50% நிறுத்தி வச்சுருக்குது. இப்போ நிறையா பிஸ்னஸ் லாஸ் ஆகும். சைனாக்கு ஏன் பட்டாங்கன்னா சிலிக்கான் வாங்கணும். நிறையா விஷயங்கள் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு, மெட்டல்ஸ்லாம். அதனால் அவனை பாதிச்சிக்க முடியாதுன்றதால 30%ஓட சைனா முடிச்சிட்டாங்க. இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. இன்னொரு 5% குறைப்பாங்க. 25, இந்தியாவுக்கு 20ன்னு முடியும். ஆனால் கொரியாவுக்கு இருக்கிறதுலே கம்மியாக போடுறாங்கல்ல. கொரியா அவங்க அது நார்த் கொரியாவுக்கு அது பயம். அவன் வாங்க மாட்டான். அதை தான் சொன்னேன்ல, போடாமாயிரும் உன் துணி வேணாம், ஒன்று மூஞ்சி செஞ்சுட்டு உனக்கு விலை குறைச்சி தரேன்னு சொன்ன மாதிரி. அவன் வாங்க மாட்டேன்றான். அவன் உன்னை கொல்லணும்னு தேடிட்டு இருக்கான். நீ அவனுக்கு என்ன வரி குறைப்பு? அவனுக்கு பொருளாதாரம் தடை விதிச்சிட்ட, எந்த பொருள் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு அவனுக்கு எதுக்கு வரி குறைக்கிற அப்படின்றது எல்லாமே காமெடி தான். அவன் லிஸ்ட்லேயே கிடையாது. ட்ரம்ப் ஒரு இது மாதிரி தான். அண்ணன் தண்ணி ஆகாரம் பழங்க முடியாது, எப்பயோ தண்ணியை தொளிச்சு விட்டாங்க. அவருக்கு ஒரு டேக்ஸ் குறைக்கிறாரா? அவர் தான் உன்ட பொருள் வாங்கிட்டு இருக்காரு, அமெரிக்க பொருள். அவன் அமெரிக்க பொருளை இப்போ இதை கூட இப்போ கக்கூஸில் கூட கையை விட்டுருவான். அமெரிக்க பொருளை தொடமாட்டான் நார்த் கொரியாவுக்கு. ஏன்னா ஏதாவது விஷம் வச்சு விட்ருவாங்க, சிப்பு வச்சு விட்ருவாங்கன்னு சொல்லி. அவனுக்கு போய் நீ டேக்ஸ் குறைச்சான்னா குறைக்கலன்னா என்ன? யாரோ ஒரு தலைவரோட அண்ணன் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது 2 பொண்ணுங்க ஏதோ டப் ஸ்மாஷ் பண்ணுறேன்னு பண்ணி இதை எப்படி இறந்தாருன்னே தெரியும். சைனைட உதட்டில் தடவி விட்டாங்க. எப்படி அந்த மாதிரி கதையில் இருக்க அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. சும்மா ஒரு இதுதான் கதை தான்.
ஏன்னா இதுக்கு இடையில ட்ரம்ப் ஜெயிச்சப்ப நம்ம சங்கிகள் பேசின வீடியோலாம் எக்குதப்பா வைரலாக போயிட்டு இருக்கு. அதுதான் அது குறிப்பாக பாண்டியெல்லாம் பேசியிருக்காரு. நம்ம ஆட்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஆகுனா டூருக்கு போகிறாருன்னுறாங்க, வெளிநாட்டிலே சுற்றிக்கிட்டு இருக்காருங்க, சுதந்திர தினம் குடியரசு தினத்துக்கு தான் வராரு அப்படின்னுறாங்க. இந்தியாவை கொண்டு போய் உலக அரங்களை எப்படி நிறுத்திருக்காருல தெரியுது இல்லை, நடுத்தரவில் நிறுத்திட்டேனே அப்படின்ற மாதிரி போட்டாங்க 50% டேக்ஸ் போட்டு. எதாவது ஒன்று அறி சொறிகிறது தாங்க. இவங்களோட பழைய வீடியோ பார்த்தோன்னா இவங்கள காரி துப்பிக்கிறாங்க மேலே தூண் மேலேயே. அந்த மாதிரி கேடு கட்ட டுபாகூர்கள் ஏதாவது அந்த நேரத்துக்கு அரிப்புக்கு சொரிஞ்சிட்டு போயிட்டுருக்கு. அது நம்ம ஒருத்தர் இருக்கார் மூத்த பத்தி கோலாகால சீனிவாசன் சொல்லி, அவர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தனியாக அவங்களுடைய ஆவர்த்தனம் கச்சேரி தனியாக நடக்கும். இன்னொருத்தர் ட்ரம்ப்போட டவர் இது பண்ண பார்த்தார். அவரும் ட்ரம்ப் டவரை விற்க பார்த்தா ஒருத்தன், அவன் ஒரு மூத்த பத்திரிக்கை, அவன் 2 சேனலில் தான் கூப்பிடுவாங்க அவனை. அவன் வந்து இருந்தான், இங்கே தான் இருந்தான் மூத்த பத்திரிக்கையாளர். அமெரிக்காவில் போய் ட்ரம்ப் டவரை அவனை ரியல் எஸ்டேட்கார்ட்ட வேலை பேசி வந்தவனே இப்போ இடியில் அரெஸ்ட் பண்ணி தூக்கி திகார் ஜெயிலில் வச்சிட்டாங்க. ஆனால் இங்கே அவனுக்கும் தெரியாது, ஏன்னா இந்த மீடியா லூஸுகளுக்கு எதுவுமே தெரியாது. மூத்த பத்திரிக்கையாளர் ஃபோன் பண்ணால் அவனை ஃபோனை போட்டுருவாங்க. ஆனால் அவன் போகிறதில்ல, சில விவரமான டிவிக்கள் கூப்பிட்றதில்ல. அது மாதிரி அவர் டெல்லியார் கூட சமயம் எதுவும் பேசலை, என்னன்னு தெரியல. டெல்லியார் ஒருத்தர் இருக்கார், அவரும் மூத்த அரசியல்வாதி. அவர் 80 வயசு ஆகும்போது அவர் உள்ளே என்ன நடக்குதுன்னு பூராமே தெரியும். அந்த குரூப் ஃபுல்லாகவே அவங்க தான் தலைவர், செயலாளர், பாண்டே, இந்த டெல்லி இவர் அந்த அவர் நல்ல பேர், அவர் டெல்லி ராஜகோபாலன் நினைக்கிறேன். அவர் மிகப்பெரிய ஞானி அரசியலில். இதில் பத்திரிகை துறையில் அவர் ஜாம்பவானவர், கோட் ஷூட்லாம் போட்டிருப்பார் அவர். அப்புறம் கோலாகல சீனிவாசன் நண்பர் அவரெல்லாம் வந்து சர்வதேச அரசியலை வந்து வேற மாதிரி டீல் பண்ணுவாங்க. இப்போ மாலன் எதுவும் விமர்சனம் பண்ணுறது இல்லையா? இல்லை, மாலன் இப்போ வேலைக்கு போயிட்டார்ல, கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டார். இப்போ அது அந்த நபர் வந்து இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் தூக்கிடுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. 1.5 வருஷமாக தூக்கலை. அதனால் அவர் ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு அங்கே இருக்கார். தூக்கிடுவாங்க, தூக்குனதுக்கப்புறம் வந்துடுவார். அதுக்கப்புறம் பொது நிகழ்ச்சி அது இது, இந்த சாயந்தரம் கம்பியில் காக்கா உட்காந்துருக்க மாதிரி டிவியில் உட்காந்துருப்பாங்க பாருங்க வரிசையா, அதுக்கு வந்துடுவார். எல்லாம் எலெக்ஷன் நெருங்க எல்லா சேனல்லையும் வந்துதான் எங்கே போயிடும். ஏன்னா அதில் பாண்டே அந்த வீடியோவில் சொல்கிறார், முன்னாடிலாம் ஒரு காலத்தில் நம்ம நீங்கள் இந்தியனான்னு கேட்டால் நம்ம அப்படியே கூணி குறிக்கிட்டு எஸ் வி ஆர் ஆல்சோ ஃப்ரம் இந்தியன் மண்டையை சொல்லுவோம். இன்னைக்கு நெஞ்ச நிமித்து எங்கே போய் சொரிஞ்ச மண்டையை சொல்லு பாப்பா, நீ எந்த வெளிநாட்டுக்கு போனேன், எப்போ போனேன், எங்கே போய் எவன்ட்ட மண்டையை சொரிஞ்ச, நீ இன்றைக்கும் மண்டையை சொரிஞ்சிட்டு தானே இருக்க நீ அப்படின்ற மாதிரி தான். இதே விட்டு ஆட்டுவாப்பில் என் சேனல் இருக்கு வாங்கி இருக்குன்றதுக்காக எதை வேணாலும் பேச வேண்டியது. இது ஏதோ ஒரு இடத்துல கூட்டம் நடத்திருக்காங்க, அதில் போய் உரையாற்று இருக்காரு அப்படிங்களா? அதுதான் உணர்ச்சி வசப்பட்ட இப்போ சொறிவாங்க. அவன் போய் சுடுதண்ணியில் குதிக்கிற அளவுக்கு உணர்ச்சி வசப்படுவாங்க. கடைசியில் ஒரு 6 மாதம் கழிச்சு இது ஏதோ அந்த தம்பி 6 மாதத்துக்கு முன்னாடி பேசினான்னு போட்டு பார்த்தா காரி அவன் மூஞ்சில் அவனே துப்புற மாதிரி ஆயிடும். ஒரு நிறைய கேள்வி சார். இப்போ இந்தியா இல்லை இராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை அது மாதிரியான விஷயங்களை பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கே இவங்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பிஜேபி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி 3 பெண் கமாண்டர்களை கூப்பிட்டு அமிதாப் பச்சன் ஷோ நடத்துகிறாரு குரோர்பதி. அவங்க அதில் எப்படி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணோம்னு விளக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ரோமோலாம் வெளியாகிருக்கு, எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. எல்லாமே வியாபாரம் தாங்க, பெண்களை வச்சு வியாபாரம் பண்ணுறது தான். அதான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 3 பெண்களுக்கும் அந்த போருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இப்போ ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறதுக்கும் ப்ரெஸ் மீட்டில் கொண்டு வந்து பெண்கள் நிறுத்துறாங்க. ஏன்னா சிந்தூர் அழிச்சிட்டாங்கன்னா சிந்தூர் வச்சுருக்க பெண்கள் நீ ஆகாவலிங்க வேணும் போய் பேசி. ஏன்னா இராணுவம் சார்ந்த விஷயத்தை எதுக்கு போய் முதல்ல வெளியில் சொல்லணும்? அதுவும் ஒரு சினிமா நடிகர் இல்லை, இவங்க வியாபாரிங்க, கேடு கெட்டவங்க. இவங்க தேசத்தை விற்கிறதும் தேசபக்தியை விற்கிறதும் தானே இவங்களுக்கு வேலையை. ஹிந்தியில் போகும்போது வட இந்தியா பரவோ எப்படி இருந்தான்னு சொல்லி அமிதாப் பச்சனை வச்சு, அமிதாப் பச்சன் ஒரு மானங்கட்டமாக அந்த ஆள் வந்து பிஜேபி சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி பிஜேபிக்காரனுக்கு போகிற செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது. அமிதாப் பச்சன் மாதிரி ஆக்கிடணும்னு தான் ரஜினியை ட்ரை பண்ணாங்க. அவர் ரஜினி தப்பிச்சு ஓட்டிட்டாப்புல. அந்த வகையில் ரஜினியை பாராட்டலாம். லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போட்டு வண்டி நிறுத்திட்டார், போகவே இல்லை. வருன்னு பார்த்துட்டு இருக்கேன். 3 பாதைகளில் ஆளை போட்டாங்க. என்கிட்ட காமிச்சு அங்கிட்டு போய் நீ எதிர்த்தாப்புல தானே வந்தாகணும் அந்த 3 ரோட்லன்னு போட்டாங்க. கிளப்பவே இல்லை, அங்கேயே வளைச்சி ஸ்டாண்டை போட்டு நிறுத்தி டீயை சாப்பிட்டு உட்காந்துட்டாங்க. இல்லை இப்போ அவங்கள ஏமாத்துறதுக்கு ஒன்று பண்ணார்ல, அங்கே போய் இறங்கும்போது இங்கே அனில் அம்பானி வீட்டில் ரைடு. அதுதான் ஜீன்றது. பிரிட்டிஷ்காரன் தெரிச்சு ஓடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 300 வருஷமாக உங்களை நாங்கள் ஆண்டா எங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தோம். உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து 75 வருஷத்தில் எங்களையே ஆட்டையை போட்டு எங்களை அடிமையாக்க பார்க்குறியா அப்படின்றது தான் அவங்க. எங்களை விட யோசிக்கிறீங்கயா அப்படின்றது தான் பிரிட்டிஷ்காரன் இன்றைக்கி தெரிச்சு ஓடுறான் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. வந்து கில்லாடிக்கெல்லாம் கில்லாடி. எல்லாம் அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது.
அந்த மாதிரி போயிட்டு. அதாவது அவங்களுக்கும் தெரியும் இவர் அனில் அம்பானியை பிடிச்சி கொடுக்குறது இல்லைன்னு, இவருக்கும் தெரியும் அவங்களே அவர் பிடிச்சி தர போகிறது. ஆனால் கான்ட்ராக்ட் செஞ்சுருக்காங்க. பர்மா பஜாரில் போனீங்கன்னா திருட்டு பொருளாக இருக்கும், இதாக இருக்கும், அது கடத்தப்பட்ட பொருளாக இருக்கும். எந்த வியாபாரியாக இருந்தாலும் அதோட அசல் 1000 ரூபான்னு வச்சுங்க, 1500 சொல்லுவான் கூசாமல். 1000 ரூபா இப்போ இல்லை, இப்போ அதெல்லாம் குறைஞ்சி போச்சு ரொம்ப. எல்லாம் எல்லா இடத்துலையும் ஆன்லைனில் பொருளாக கிடையாது. ஒரு சென்ட் பாட்டில் 1000 ரூபா விலைன்னா 1500 சொல்லுவான். இவன் 800 ரூபாய்க்கு கேட்பான் வரக்கூடிய வியாபாரி, இங்கேருந்து வாங்கிட்டு போய் திருச்சி மதுரையில் விற்கிறவன். அப்புறம் 1000 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. ஏன் அந்த முதல்ல 1000 ரூபான்னு சொல்லி கொடுக்க வேண்டியதுனா கொடுக்க மாட்டாங்க. அது அங்கே உள்ள பேர ஸ்டைல் அப்படி. 1500 சொன்னால் அவன் 800 சொல்லுவான், அப்புறம் அவன் 1200 வருவான், திருப்பி இவன் 900 வருவான், அப்புறம் 1000 முடிச்சிடுவாங்க. அவனோட டார்கெட்டு 900 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்கிறது தான். ஆனால் 1000 ரூபா சொன்னால் அவன் 500 ரூபாய்க்கு கேட்பான். அதே மாதிரி ஆமாம், அது மாதிரி இந்த பர்மா பஜார் வியாபாரி மாதிரி தான் இவங்க மாற்றி மாற்றி சொல்லிவிட்டு கடைசியில் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஜி பேரம் பேசுறதுல இப்போ ட்ரம்ப்போட பயங்கரமான ஆள். ட்ரம்ப்போட லூசுத்தனம் பண்ணுவோம்ல, ஜி வந்து கில்லாடியில் கில்லாடி இந்த மாதிரி. பார்ப்போம் சார், ஒரு விரிவான உரையாடல் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து பார்ப்போம். நேரத்துக்கு மரத்தில் நன்றி. நன்றி.